கோயிலுக்கு போதாச்சு. கோயிலுக்கா? ஆமா. எந்த ஊர் கோயில் அண்ணாச்சி? கடம்பூர் பார்த்து போதாச்சு. வில்லிசேரி பக்கத்துல வில்லிசேரி. ஓகே. என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷன்? கோயில் சிவராத்திரிக்கு இது உத்திரத்துக்கு உத்திரம், பங்குனி உத்திரம். ஆமா ஆமாங்க. பங்குனி உத்திரம் நிறைய கருப்பு வாங்குவாங்க, கலர்லாம் கலர் பிடிச்ச கடாய், கொலிம்பூர் கடாய், கடை பிடிச்சி வாங்கியாச்சு. கடாய் பூரா சொன்னாங்க 20 ரூபாய்க்கு மிஞ்சிக்கணுச்சு. 25 கிலோ மதிப்பு வருங்க. கடம்பூர். கடம்பூர். என்ன காரணம் செம்மறி வாங்கிருக்கீங்க? செம்பரிக்குட்டி பிரியப்பட்டு பார்க்கிறதுக்கு ஒரிஜினல் எட்டயபுரம் தானா? ஒரிஜினல் எட்டயபுரம். எட்டயபுரம் கலர் ஜம்முன்னு இருக்குண்ணா. இது என்ன கலர்? கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ராப்போட்டோ ஏதோ சொல்லுவாங்க. செம்பொட்டு. செம்பொட்டு 18,000 சொன்னாங்க. 15,000 வாங்கிருக்கு. 7,500 ரூபா. பையனுக்கா? சிக்ஸ்த். குட்டி பிடிச்சிருக்கா மனசுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஊர் உங்களுக்கு? கடம்பூர். நல்ல குளம் எல்லாம் கடிக்கணும். எத்தனை மாசம் இருக்கும் இது? 3 மாசம். எப்படி திடீர்னு ஆடு வளர்க்கணும்னு ஆசை? பையன் ஆசைப்பட்டாரு. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கிடா குட்டி? இது கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறோம். என்னைக்கு ஃபங்க்ஷனு? அது இன்னும் ஒரு 3-4 மாசம் இருக்கு. 4 மாசம் கழிச்சா? ஆமா ஆமா. ஏன் அந்த டைம்ல வந்து வாங்கலாம்ல? அந்நியாரம் தான் கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இப்பனா நம்ம கொஞ்சம் வளர்த்து கோயில் கொடுத்துக்கலாம்ல. இது 9,000 ரூபா 10,000 ரூபாய் சொன்னாங்க. நான் 7,500 ரூபாய்க்கு வாங்கினேன். 7,500 ரூபா. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? இது என்ன ஒரு 7-8 கிலோ இருக்கும். நம்ம சிவகாசி. சிவகாசில இருந்து எட்டயபுரம் தான் உங்களுக்கு சந்தையா? இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல. எந்த ஊருக்கு போகுது? அரியலூர். அரியலூரா? அண்ணாச்சி அரியலூர்லயும் கொடியாடெல்லாம் இருக்குங்க. எல்லாம் உங்க வீடியோ பார்த்து தான் நாங்க வந்தது. வண்டியா? இது புதுக்கோட்டை வரைக்கும் போகும்பாங்க. அதுலதான். புதுக்கோட்டையில இருந்து மாறிடுவீங்களா? மாறிடுவோம். அரியலூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். கொடியாடு இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்குதா? ஒரிஜினலா இருக்குதா? உண்மையில இருக்குது. உங்க ஏரியா ஆடுகளுக்கு இங்க உள்ள ஆடுகளுக்கு வித்தியாசம் இருக்கா? உயரம் நல்லா இருக்கு. உயரம் நல்லா இருக்கா? எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம்? 4 வாங்கிருக்கோம்னா. 2. இது ஒரு 2 4. எல்லாம் ஆடுதானா? ஆமா ஆடுதான். இதுக்கு ஏத்த கிடா கிடக்குதா? கிடா வீட்டுல இருக்குண்ணா. உயரமான இருக்கா? ஒண்ணு 15 ரூபாண்ணா. ஒரு ஆடு 15,000. உங்க யூடியூப்பை பார்த்து தான் வந்தது என்ன. ஆனா வந்தது மனசுக்கு திருப்தியா பிடிச்சிருச்சுண்ணா. இது 2 6 பல்லுண்ணா. அது 2 4 பல்லுண்ணா. ஓகே. இன்னைக்கு எப்படி திருப்தி தானா? திருப்தி தானே. செம்மறி குட்டியா? ஆமா செம்மறி குட்டி. காமிங்க சைடுல. என்ன காரணம் நினைச்சு பொடியும் பால் குடி குட்டி வாங்கி இருக்குண்ணா. மாட்டுல 2 மாடு கிடக்கு. மாட்டு பால் இருக்கு. என்ன மாடு? நாட்டு மாடா இல்ல ஜெர்சி மாடு தான். ஜெர்சி மாடு தான். ஆமா. இது கிடா குட்டியா பெட்ட குட்டியா? குட்டினே. மாட்டு பாலுன்னு அது ரேட்டுக்கு வித்துடலாம்ல? ரேட்டுக்கு விற்கிறதோட இதான மிச்சம். அது மிச்சம் கிடையாது. எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க இதே மாதிரி? 2 குட்டி கிடக்குண்ணா வீட்டுல. பால் போட்டு வளர்த்தா பாலுக்குள்ள பைசா கிடைக்குமா? பாலுக்குள்ள பைசா மிச்சமா கிடைக்கும். 2,500 சொன்னாங்கண்ணே. முடிஞ்ச விலை 1,500. 1,500. விலை எப்படி இருக்கு? விலை பரவாயில்ல. கிடாவா பெட்டையா? பொட்டக்குட்டினே. பொட்டக்குட்டி 1,500 ரூபா. 1,500. கிடா குட்டினா 2,000 ரூபாய். 2,000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்க. கிடைக்க மாட்டேங்கி. விளாத்தியம் பக்கம்ண்ணே. பொருளைப்பட்டி. வீட்டுல ஆடு வளர்க்கீங்களா? ஆடு கிடக்குண்ணா. 10-20 ஆடு கிடக்குண்ணே. என்னது செம்மறியா வெள்ளாடா? வெள்ளாடு. ஆமா. ஒரு கொடியாடு கிடக்கு. எல்லாம் கொடியாடு தான். கொடியாடா தான் கிடக்கு. 20 ஆடு வளர்க்கீங்களா? ஆமா 20 ஆடு இருக்கு. 20 ஆடுல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அண்ணாச்சி வருமானம் வரும்? எப்படி? மாசத்துல பாக்குறது பொறுத்துனே. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆம்பளை கூலி கிடைக்குமா? ஆமா ஆம்பளை கூலி கிடைக்கும். மிச்சமா கிடைக்கும். ஒரு 500 ரூபாய் கூலி கிடைக்குமா? டெய்லி கிடைக்கும். மிச்சமா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா உறுதியா கிடைக்கும். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பார்க்கலாம்னே. குறைஞ்சே பார்க்கலாம். ஆமா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பார்க்கலாம் உறுதியா. இன்னும் ஆட்டை பெருக்கலாம்ல? 20 40 ஆக்கலாம்ல? 40 பெருகிட்டு தான் இருக்கும்ண்ணா. முடியுதாண்ணா? மேய்க்க முடியுமா? முடியும். அப்பா இருக்காரு பாத்துக்கிறாரு ஆட்டை. நம்ம வீட்டுல 5 மாடு கிடக்கு. மாட்டை நான் பாத்துக்கிறேன். சரி. மாடு வளர்க்கீங்க, ஆடு வளர்க்கீங்க. ஆமாண்ணே. எது பெஸ்ட்? எது லாபமா இருக்கு? லாபம்னா ஆடு தானே. ஆடுதான் பெஸ்ட். ஆடுதான் பெஸ்ட். மாட்டுக்கு வந்து தீனி வாங்கி போடணும். ஆட்டுக்கு வந்து அது கிடையாது. ஆட்டுக்கு வந்து சீனரை போட்டு 2 அரிசி இது வச்சா போதும். எது ஈஸியா இருக்கும்? ஈஸியா இருக்கு. வேலைப்பாடு ஈஸி. ஆட்டுக்குட்டி தான். மாட்டுக்குன்னா 6 மணினா 6 மணிக்கு கல்யாண வீட்டுல இருந்து இங்க பால் கறக்க இருக்கணும். வரணும். எங்க போக முடியாது. போனா பால் ஜடையத்துக்கு வரணும். ஆட்டுக்குட்டி நம்ம பத்தி எடுத்து விட்டு கூட கொஞ்சம் நேரம் பேய்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம். பேய்க்கலாம். செம்மறி நிலவரம் எப்படி இருக்கு? செம்பரி நிலவரம் கொஞ்சம் சுமார் தான். எங்களுக்கு வந்து ராஜபாளையம். ராஜபாளையம் வந்தீங்க? இந்த ஆடு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எட்டையாவரம் ஃபேமஸ். உங்க வீடியோ பார்த்தானே வந்தோம். கொடியாடுலாம் இது மாதிரி ஆடு கிடையாது. பள்ளையாடும் நல்லா ஆடுனாங்க. அதான் பார்த்துட்டு ஆடு வாங்க வந்தோம். இது எப்படி இருக்கு? நீளம் வேற நல்லா இருக்கா? சரியான நீளம் பாருங்க. எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குண்ணா. ஜம்முன்னு இருக்கு. வாங்க உங்க வீடியோ பார்த்து ரொம்ப பேர் வாங்க வரட்டும். அப்படியா? ஆடு நல்லா பாருங்க. நீங்க ஏத்த கிடா கிடக்கா? ப்ரோ வேற கிடா வேணும்ல? இருக்குண்ணே. ராஜபாளையத்துல கடை எல்லாமே இருக்கும். இது ஓட்டு கண்ணி குட்டி எடுத்துக்க வேண்டிய, இது குட்டி எடுத்துக்க வேண்டியா? இப்படி இது உங்க ஏரியால விற்க முடியுமா? குட்டி கொடியாடா விற்கலாம். இது நம்ம பிரியமா வாங்குவாங்க. அதுக்கு தான் வாங்கிட்டே போகுது வளர்த்து. இது 40 ரூபா சொன்னாங்கண்ணே. 35 ரூபான்னு பேசி வாங்கிட்டு வந்திருக்கு. 35னா? ஒண்ணு 17,500. விலை எப்படிமா இருக்கு? விலை ரொம்ப கொஞ்சம் ஓரளவு அதிகமா தான். கராக்கியா உங்க மதிப்பு எவ்வளவுமா? ஆட்டோட குட்டி தான். கிடா குட்டி தான் அவ்வளவு அதிகம். ஆமா கிடா குட்டி தான் வாங்கணும் வந்தோம். சரி ஆட்டை பார்த்தோன்னே பிரியமாயி போச்சு. கொடியாடு வாங்கியாச்சு. ஒரு 32 தான். 32. 3 ரூபா விலை கூட. 16 ரூபா கணக்கு போடுவாங்க. நாங்க வந்து 11th படிக்கணும். 11th படிக்க. ஆமா நீங்க மாமா வாங்கக்கா கூட வந்திருக்கேன். ஆடு மேல இன்ட்ரெஸ்டா?
ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நானும் 2 வருஷம் மேட்சேன் கொரோனால. சரி அதான் கூட வந்து வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கேன். ஃபியூச்சர்ல ஏதாவது ஆட்டு பண்ண வைக்கலாம் ஒரு ஐடியா இருக்கா? இல்லண்ணே, படிக்க வேண்டியதான் ஐடியா. ஒரு தாயாடு 2 குட்டியுமா? அந்த 2 குட்டி தான். குட்டியை நல்லா வளர்த்துருக்குண்ணே. குட்டி நல்லா வளர்த்துருக்கு, நல்ல பால் ஒரு ஆடுன்னு அர்த்தம். ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா 2 குட்டி. எவ்வளவு அணைச்சி முடிஞ்சது கடைசியா? 25 தானே. 25. கடலையூர் என்ன குட்டி? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? 4,500 சொன்னாங்க. எத்தனை மாசம் குட்டி இது? இளங்கி வெட்டிக்கு போறோம். பல்லு தேஞ்ச பல்லு தான், பல்லு இல்ல. வயசான ஆடு. கரெக்டான வாங்கிருக்கீங்க. வாங்க நல்ல அதே மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க. கறிக்கு தான் போதும். கறிக்கு தான் போகுது. எது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் தான். பொங்கல். ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்குல்ல இதுல வந்து ஒரு 20 கிலோ கறி இருக்கும். அப்படியா? எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? இது வந்து 13 ரூபா சொன்னாங்க. 10,500 முடிஞ்சுச்சு. கிழட்டாட்டு கறி எப்படி இருக்கும்? கிழட்டாட்டு கறி சவுதே நல்லா இருக்குமா? இது டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ரசனையை கூட்ட நல்லா இருக்கும் டேஸ்ட். என்ன கிடா வாங்கிடலாம்ல? இதை வாங்க காசு இல்லையில, இதே வாங்க முடியும். இது 1 கிலோ எவ்வளவு வருது அப்ப ரேட்டு? 20 கிலோ கறினா விலை ஆடோட விலை? ஆடோட விலை தான் 10,500. 10,500. 10,000 ரூபா வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபா. 20 கிலோ கறி இருக்கும். 20 கிலோ கறி இருக்கும். அப்ப எவ்வளவு ஆச்சு ரேட்டு? என்ன 500 ரூபா வருதுன்னா? செவனே இல்லையா? 500 ரூபா வருது. 1 கிலோ கறி 500 ரூபா ரேட்டு. கிழட்டாட்டு கறி. ஆமா, கிழட்டாட்டு கறி சவ்வு. சரி. அண்டா குண்டா கறிக்கு ஜம்முன்னு இருக்குமா? ஆமா, ஜம்முன்னு இருக்கும். நம்ம இது கோயில்பட்டினே. கோவில்பட்டி. ஆமா. இதுல எத்தனை எண்ணிக்கை இருக்கு? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? எல்லாமே கிடா குட்டி 5 இருக்கு. எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க? 10 வாங்கணும். 10 வாங்கணும் வந்து 5 அமைஞ்சிருக்கு. பட்ஜெட் எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்தீங்க? அது 1 லட்சம் ரூபா கொண்டு வந்தோம்னே. எவ்வளவு ஆச்சு இதுக்கு 5க்கும்? இது 40 ரூபா ஆச்சுண்ணே. மீதி 60 ரூபா இருக்குல்ல குட்டி? ஆமா, நீ குட்டி ஒன்றும் அவ்வளோ வரல. மனசு பிடிச்ச குட்டி வரல. இல்ல. ஆமா. விலைலாம் எப்படி எனக்கு ஒண்ணுணும்? 8 ரூபா கரையம்ண்ணே. எல்லாம் வளர்ப்புக்கு போதா? இல்ல வளர்ப்புக்கு தானே போறான். வீட்டுல போட்டு வளர்ப்பீங்களா? பண்ண மாதிரி வீட்டுல போட்டு தானே வளர்ப்போம். என்ன தீவனம் பெஸ்ட் தீவனம்? சீனியரை போட்டு அரிசி பருத்தி விதை பத்தா கப்புன்னு இருக்கும். ஆமா. இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இன்னும் ஒரு 90 நாள்ண்ணே. 90 நாள். 3 மாசம். இன்னைக்கு வாங்கின விலை எவ்வளவு? 8 ரூபாண்ணே. 8 ரூபா. விற்கும் பட்சத்தில் எவ்வளவு ரேட்டுக்கு போகுது? 5 ரூபா கரையத்துக்கு போகணும். அப்ப வெள்ளாட்டு வளர்ப்பு லாபம் தான். லாபம் தானே, கண்டிப்பா செய்யலாம். சந்தைக்கு வந்து சிறந்த ஆடு ஒரிஜினல் எட்டாபுரம் ஆடு. எட்டாபுரம் ஆடுனா இப்படிதான் இருக்கணும். 22 சொன்னாங்க. 18க்கு வாங்கிட்டோம். ஒரு ஆடு 22. ஆமா. 18 ரூபானா அதுக்கு விலை இப்படி கூடுதலாது? இல்ல சரியான விலை தான். கொடியாடு இல்ல, நல்ல கொடியாடு, சரியான விலை தான். இல்ல மற்ற இடத்துல ஆடுகள் 10,000 12,000 அதுக்கு மேல விற்க முடியலங்க. இல்ல கொடியாடு இல்ல, இது எட்டாயிரம் வந்து எப்பவுமே நல்ல ரேட் நிக்கும். எட்டாயிரம் ஆட்டுக்கு தனி விலை தானே? ஆமா. நீள உயரம் ஜம்முன்னு இருக்கு. சென்னையா இருக்கு ஆடு? சென்னையா இருக்கு. சென்னை ஆடுதான். பறந்து படிக்கும். ஆடா கிடாவா? ஆடு. ஆடு கிடா மாதிரி வளர்ந்துருக்குண்ணே. ஆமா. என்ன கலர்கள் ரெண்டுமே? ஒன்னு கரும்போர், ஒன்னு மான்போர். மான்போர் கலர் சரியான கலர்னா? வயசுல எப்படி ஆனது ஆடுக்கு? வயசு ரொம்ப இளம் வயசு. 23 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து? ஆமா. மதிப்பு சரிதானா? சரிதான், நல்ல மதிப்பு. என்ன காரணம்? ஆடு வாங்கிட்டு போறீங்களா? நிறைய கிடா தான் வாங்கி வளர்க்க. ஆடு இருக்கு வீட்டுல, அது ஒன்று சேர்த்து நினைக்கிறேன். சிறுவளஞ்சி. ஆமா. 2 செம்பரி கிடா பொட்டுக்கிடா தானே? பொட்டு எட்டயபுரம் பொட்டு. எட்டயபுரம் பொட்டுக்கிடா. என்ன காரணம் செம்மறி வாங்குறதுக்கு? செம்பரி கொஞ்சம் பழகினா நம்ம பின்னாடியே வரும். கிணத்துல குளிச்சாலும் அப்படியே பின்னாடி குளிச்சிரும். விளையாட்டோட நல்லா பழகும்ல. அது கொஞ்சம் விவசாய நிலத்துல போனா வாழைகளெல்லாம் திங்கும். இது அப்படி இல்லை, வயக்காட்டுல போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புல்லு மட்டும் மேய்ச்சிட்டு வந்துடும் மாசத்துக்கு. கண்டிப்பா. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? ஒரு 2 மாசம் குட்டியா இருக்கும். வீட்டுல எத்தனை குட்டி வளர்க்கீங்க? வீட்டுல குட்டி எதுவும் இல்லை, இப்பதான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா ஆமா. இது என்ன பிளான், ஏதாவது ஐடியா உண்டா? சும்மா வளர்க்கலாம்னு ஆசைக்கு தான். ஆமா ஆமா. பால் எதுவும் கொடுக்கணுமா? பால் கொடுக்கணும் தேவையில்லைன்னாங்க. நம்ம கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு செம்மறி வரத்து? எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்து? நாங்க வந்து கொஞ்சம் லேட்டு, நேரத்தே வந்திருக்கோம். வரதா இருந்தா அவன் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கே வரதும்னாங்க. சாயங்காலம் 4 மணிக்கே ஜெம்பிளி வருது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து வெள்ளாடு வருது. ஆனா சுத்த கருத்த கிடாவா? ஆமாண்ணா, சுத்த கருத்து. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கருத்த கிடா? கோயிலுக்கு. நாளைக்கு கோயிலுக்கா? பங்குனித்துறோம். திங்கக்கிழமை. திங்கட்கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா? அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. திங்கக்கிழமை காலையில 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா முடிச்சோம். 13 ரூபா. ஓகே. கறி மதிப்பு எவ்வளவு இருக்குதா? 10 கிலோ இருக்கும். அப்படியா? இப்போ 1 கிலோ கறி 1300 அந்த ரேஞ்சு வருதா? ஆமா ஆமா. எந்த ஊரு? ஒரு விளாத்தில. ஒரு தாயாடு 2 குட்டியா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? படந்தபுளி. இந்த தாயாடு குட்டி எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சு? 13 ரூபா சொன்னாங்க. 11,500 வாங்கிருக்கு. ஒரு தாயாடு 2 குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? குட்டியில லாபம். குட்டியை வளர்த்து முதல்ல எடுத்துக்கலாம். இது இந்த ஆடு? இந்த ஆடு 9,000. 9,000. வயசுல எப்படி என்னது? புறா 6 ஒரு ஆள் தான். சென்னையா இருக்கா? சென்னை.
ஓகே ஜம்முன்னு இருக்குண்ணே. ஆமா. ஆடு வாங்குறதுல என்னெல்லாம் பாத்தீங்க? சில பால் வர்க்க பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். பல்லுதான் மெயின். வயசு தான் முக்கியம்ண்ணே. யாருக்கு சாருக்கா? அவங்களுக்கு தான் ஆடு. எல்லாமே கிடா குட்டி தானே அண்ணாச்சி? எல்லாம் கிடையாது. எத்தனை எண்ணிக்கை அண்ணாச்சி? 10 எண்ணிக்கை. 10 இது இருக்குண்ணா. எத்தனை மாச குட்டிகள்? இது 7 மாசம் குட்டி. 7 மாச குட்டிகள். என்ன காரணம் அண்ணாச்சி 7 மாச குட்டிகள் வாங்குறீங்க? வளர்ப்புக்கு தான். இல்ல 2 மாசம் 3 மாசம் வாங்கலாம். 3 மாசத்துல நல்ல விலைக்கு விற்கலாம். 7 மாச குட்டி தான் நல்லா டக்குன்னு வளரும். எல்லா குட்டியும் கிடக்கு, கொடியாடு குட்டியும் கிடக்கு. 2 மாத குட்டி வாங்கினோம்னா இத போய் ஒரு 7 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வளர்க்கணும். இதுனா 100 நாள் தான். 100 நாள்ல சம்பளம் கிடைச்சு போட்டு டப்புனு கைமாத்தி விட்டு போயிடலாம். என்ன இதுக்கு இரவாடுகள் அதிகமா போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் 9,000 ரூபாய் வாங்கியிருக்கு. குட்டி 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கு. ஒரு குட்டி 9,000? ஆமா. தெளிவா பார்த்தா சந்தையில வியாபாரி பிடிச்சிக்கிறாங்களா? இது அவன் நோயி தாங்கும் என்னடாஜி? நோயெல்லாம் வராது. ரொம்ப பொடிசு. எந்த இதுவும் தேவையில்லை, எற மட்டும் போட்டா அப்படியா? என்ன தீவனம் அண்ணாச்சி நல்லா இருக்கும் இதுக்கு? இதுக்கு காலையில சீனியார போட்டு, பிறகு அகத்தி கொலை, சவுண்டாலு, மதியானம் பருத்தி விதை, நைட்டுக்கு அரிசி, அதுக்கு பிறகு கொலை, 3 தடவை மேத்தி, 3 தடவை காட்டு கொலை, அகத்தி 1 ஏக்கர் போட்டு வச்சிருக்கோம். அதனால பருங்குட்டியா வாங்குறோம். செலவு ரொம்ப வருமா? ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்களா? லாபம் கிடைக்கும். பார்க்க 10 ரூபா போட்டா தான் 20 ரூபா பார்க்க முடியும். சும்மா வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு குட்டிக்கு 50 ரூபாய் செலவு. ஆமா, செலவு பண்ணணும். டெய்லி எப்படி போனாலும் ஒரு 300 ரூபா அந்த 10 குட்டி செலவு வரும். அது போக 200 ரூபாய் சம்பளம் பார்க்கணும். ஒரு தாயாடு 2 குட்டியா? 2 கிடா குட்டி தான். 2 கிடா குட்டி. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? சாத்தூர் பக்கத்துல இருக்குங்குடி. இருக்கங்குடி. 20 ரூபா வச்சுட்டாங்கண்ணே இந்த ஆடு. 17,500 முடிச்சிருக்கோம். விலை சரிதானா? எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். கூட்டிட்டதுனால கொஞ்சம் குறைச்சி பிடிச்சிருக்கோம். நல்லா இருக்குதா? நீளம் உயரம் ஜம்முன்னு இருக்கு. இது என்ன கிடா? இது காக்கடை ஆட்டுக்கு. நாங்கள் 10-20 ஆடு வச்சிருக்கோம். வீட்டுக்கு வேணும்னு வாங்கிட்டு போறோம். வச்சிருக்கிறது என்ன ரகங்கள் வச்சிருக்கீங்க? பூரா இந்த கன்னி ஆடு தான் வச்சிருக்கோம். என்ன காரணம்? நிறைய ஒரு கொடி ஆடு தான் வளர்க்காங்க இப்போ. கன்னி நம்ம அந்த ஏரியாவில் வந்து கன்னி ஆடு தான் அதிகம். உங்க ஏரியாவில் கன்னி ஆடு தான் ஃபேமஸ். அதுக்குதான் மதிப்பு. கொடி ஆடு இருக்கு, ஆனா கன்னி ஆடு கொஞ்சம் விருப்பமா வாங்குறாங்க. கன்னி ஆடு எப்படி இருக்கும்? பால் வர்க்கம் எப்படி இருக்கு வளர்ப்புக்கு? பால் வளர்க்கு நல்லா இருக்கும். கன்னி ஆடு வந்து கொஞ்சம் பார்வைக்கு நல்லா இருக்கும். பார்வைக்கு பளிச்சுன்னு இருக்கும். வயசு எப்படி ஆட்டுக்கு? ஆட்டுக்கு இது 6 பல்லு, 2 ஈத்து இருக்கு. 4 ஈத்து வச்சுக்கலாம். ஒரு ஆள் தரம் தான். 4 ஈத்து ஜம்முன்னு வளர்க்கலாம். சரி, எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? இது கருத்த கிடாவா? என்ன காரணம் வாங்கிட்டு போறீங்க? கருத்த கிடா வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு. என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு? சித்திரை 4ஆம் அவங்க சொன்ன 11,000 சொல்லி 8,500 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. விலை சரிதானா? கூடுதலா குறவா? சரிதான். சரிதான். ஏன் கருத்த கிடா தான் கொடுக்கணுமா? ஆமா, அது சொடலைக்கு கருத்த கிடா தான்